தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்களை நடத்த அரசு ஏற்பாடு செய்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி உள்ளாட்சி தினத்தையொட்டி கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட இருந்தன. ஆனால் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து இன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தை நடத்த தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கூட்டங்களில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் ஊராட்சிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், தூய்மை பாரத இயக்க ஊரக திட்டம், 100 நாள் வேலை திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், தீன்தயாள் கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி மொழி தேர்வும், 10ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 12ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வும், 14ஆம் தேதி உயிரியல் தேர்வும், 17ஆம் தேதி விலங்கியல், கணிதம், பொருளியல் உள்ளிட்ட தேர்வுகளும், 20ஆம் தேதி வேதியியல் தேர்வும், 23ஆம் தேதி இயற்பியல் தேர்வும் நடைபெறவுள்ளது. அதேபோல 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி மொழி தேர்வும், 11ஆம் தேதி விருப்பத் தேர்வும், 12ஆம் தேதி ஆங்கிலமும், 16ஆம் தேதி கணிதமும், 19ஆம் தேதி அறிவியலும், 23ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே வெளியிட்டுள்ள கல்வியாண்டு அட்டவணையின்படி டிசம்பர் 24ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தமிழக அரசு தொழில் வரி விதிக்க முற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நெசவாளர்களின் நிலை அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதாகவும், நூல் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளதுடன் விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை போன்ற திட்டங்களுக்கான பணிகள் முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். நெசவாளர்களில் பலர் தாங்கள் வசிக்கும் வீடுகளிலேயே தறிகள் வைத்து அந்த வருமானத்தில் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும், அதுபோன்ற இடங்களை கணக்கீடு செய்து அப்பகுதிகளுக்கு வணிக ரீதியில் தொழில் வரி விதிக்க உள்ளதாக தகவல்கள் கூறுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். எனவே தறிகள் உள்ள பகுதிகளை கணக்கீடு செய்யும் பணிகளை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, நூலுக்கான வரிகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி அருகே காவிரி ஆற்றின் கரையோரத்தில் மீண்டும் ராக்கெட் லாஞ்சர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி அந்தநல்லூர் சிவன் கோயில் படித்துறை அருகே ராக்கெட் லாஞ்சர் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதே பகுதியில் 2வது நாளாக ஒரு ராக்கெட் லாஞ்சர் காவிரி ஆற்றின் ஓரத்தில் மீண்டும் கிடைத்துள்ளது. அந்த ராக்கெட் லாஞ்சரை காவல்துறையினர் கைப்பற்றி மண்ணுக்குள் பாதுகாப்பாக புதைத்து வைத்துள்ளனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் அதனை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விளக்கத்தை அறிக்கையாக தரவுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வி திருவள்ளுவனின் பதவிக்காலம் வரும் 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அவரிடம் துணைவேந்தர் மீதான பணியிடை நீக்க நடவடிக்கை குறித்து கேட்டோம். அதற்கு சம்பந்தப்பட்ட தகவல் விரைவில் தெரிவிக்கப்படும் என்று ஒரு வரியில் பதிலளித்தார். தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆளுநர் நீக்கியிருக்காரு. சம்பந்தப்பட்ட தகவல் விரைவில் தெரிவிக்கப்படும். 3 நாடுகளுக்கு 5 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பினார். கடந்த 17ஆம் தேதி நைஜீரியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு தலைவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பிரேசில் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். பயணத்தின் கடைசி நாடாக கயானாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது அவருக்கு நைஜீரியா, கயானா மற்றும் டிரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 3 நாடுகளுக்கான 5 நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் மோடி இந்தியா திரும்பினார். இதனிடையே தனது பயணம் குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அது தொடர்பான காணொலியை தனது X வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
டெல்லி எல்லையில் உள்ள 113 நுழைவாயில்களிலும் சோதனை சாவடிகளை அமைத்து வாகன போக்குவரத்தை கண்காணிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காற்று மாசு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தலைநகருக்குள் கனரக வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை கண்காணிக்க மாநில அரசு மற்றும் காவல்துறை தவறியதாக கண்டனம் தெரிவித்தனர். முக்கியமான 13 நுழைவாயில்களின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். 13 நுழைவாயில்களின் நிலையை அறிய 13 வழக்கறிஞர்களை நியமிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் ஆய்வறிக்கையை வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டனர். தலைநகரின் 113 நுழைவாயில்களிலும் சோதனை சாவடிகளை அமைத்து வாகன போக்குவரத்தை மாநில அரசு மற்றும் காவல்துறை உரிய முறையில் கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் விற்பனை சீனாவில் குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் இந்தியாவில் விற்பனை பல மடங்கு அதிகரித்துள்ளது. சீனாவில் ஐபோன்கள் விற்பனை 2 இலக்க சதவிகிதங்களில் குறைந்துள்ளதாக கவுண்டர் பாயிண்ட் என்ற ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்ற சிங்கிள் டே விற்பனையில் ஆப்பிள் ஐபோன்கள் விற்பனை 9% சரிவு கண்டுள்ளதாக கவுண்டர் பாயிண்ட் தெரிவித்துள்ளது. சீனாவில் பொருளாதார மந்தநிலை காரணமாக நுகர்வோர் குறைந்ததே காரணம் என கவுண்டர் பாயிண்ட் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி இவான் தெரிவித்துள்ளார். இது தவிர இந்த துறையில் போட்டி நிறுவனங்கள் அதிகரித்ததும் காரணம் என கவுண்டர் பாயிண்ட் கூறியுள்ளது. அதே நேரம் இந்தியாவில் ஐபோன்கள் விற்பனை பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் கவுண்டர் பாயிண்ட் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வாட்டிகன் நகரம் தயாராகி வருகிறது. புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் மரம் நடப்பட்டது. இதற்காக இத்தாலியின் லெட்டோ காடுகளில் இருந்து 95 அடி உயரம் கொண்ட ஆல்பைன் மரம் பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மரம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக அடுத்த மாதம் 7ஆம் தேதி போப் பிரான்சிஸ் கரங்களால் திறந்து வைக்கப்படும் என வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பிரிட்டனிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. மன்னர் சார்லஸ் வசிக்கும் வின்சர் கோட்டையில் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் நிறுவப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் லாவோஸில் கலப்பட மது தற்போது பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. வாங் வியோங் கிராமத்தில் சாலையோர உணவகத்தில் இலவசமாக கொடுக்கப்பட்ட மது குடித்தவர்களில் பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் ஆஸ்திரேலியா மற்றும் டென்மார்க் நாடுகளைச் சேர்ந்த 2வரும், பிரிட்டன், அமெரிக்காவைச் சேர்ந்த தலா 1வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருந்திய மதுவில் மெத்தனால் கலந்திருந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதால் லாவோஸ் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. முதல் நாள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 67 ரன்கள் சேர்த்துள்ளது. இதன் மூலம் 83 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆஸ்திரேலியா உள்ளது. இந்திய அணி தரப்பில் பும்ரா 4 விக்கெட்டுகளும், சிராஜ் 2 விக்கெட்டுகளும், ஹர்ஷித் ராணா 1 விக்கெட்டும் எடுத்துள்ளனர். முன்னதாக முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியும் ஆஸ்திரேலிய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 150 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. டெஸ்ட் தொடரின் முதல் நாளில் 17 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் வேகப்பந்து வீச்சில் மட்டுமே எடுக்கப்பட்டவை என்பது கூடுதல் சிறப்பு. காதலிக்க நேரமில்லை படத்தின் புதிய பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடித்துள்ள இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கியுள்ளார். AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள என்னை இழுக்காதடி பாடல் வெளியாகியுள்ளது. இதனை பாடகி தீயும் ரஹ்மானும் இணைந்து பாடியுள்ளனர். விவேக்கின் வரிகளில் உருவாகியுள்ள இந்த பாடல் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டு மொத்தம் 23 நாட்கள் பொது விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் 2 சனிக்கிழமைகளும் 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வருகின்றன. 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு விடுமுறை பட்டியல் வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டு மொத்தம் 23 நாட்கள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டு, பொங்கல் திருநாள் என கிறிஸ்துமஸ் வரை 23 நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் ஏப்ரல் 1ஆம் தேதி வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதிக அளவாக ஜனவரி மாதம் 5 நாட்கள் பொது விடுமுறையாகும். ஏப்ரல் மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் தலா 4 நாட்கள் பொது விடுமுறை வருகிறது. குடியரசு தினம், தெலுங்கு வருட பிறப்பு, மொஹரம் பண்டிகை ஆகியவை ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மதம் பிடித்த யானை காரை தாக்கி சேதப்படுத்தியது. நிலாக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரிந்து வரும் ஆண் யானையின் நடவடிக்கைகளில் கடந்த சில நாட்களாக மாற்றங்கள் காணப்பட்டன. மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த மைதானத்திற்குள் திடீரென புகுந்த யானை அங்கிருந்தவர்களை துரத்தியது. முக்கட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை யானை துரத்தியதில் அவர் நல்வாய்ப்பாக தப்பினார். இந்நிலையில் நிலாக்கோட்டை பகுதிக்கு வந்த யானை சாலையில் நிறுத்தி வைத்திருந்த காரை தாக்கி சேதப்படுத்தியது. பொதுமக்கள் சத்தமிட்டு விரட்டியதும் யானை அருகில் உள்ள வனப்பகுதிக்கு சென்றது. யானைக்கு தற்போது மதம் பிடித்திருப்பதாகவும் அது ஆக்ரோஷத்துடன் சுற்றி வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலுக்கான பரப்புரையில் திருமாவளவன் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரித்தார். அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஸ்பீக்கருக்கு கொடுக்கப்பட்ட மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் திருமாவளவன் பேச்சில் தடை ஏற்பட்டது. இதனை கண்டித்து விசிக நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் மீண்டும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு திருமாவளவன் உரையாற்றினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கை நவம்பர் 29ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். விசாரணைக்கு ஆஜரான தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் மலர்வண்ணன் குறுக்கு விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து அன்றைய தினம் உதவி இயக்குநர் மணிவண்ணன் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு பொதுமக்கள் சீர்வரிசை கொண்டு சென்றனர். நரிமேடு பெரியார் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மஸ்ஜித் முகமதியா ஜும்மா பள்ளிவாசலின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக புறப்பட்ட பொதுமக்கள் நாகம்மாள் கோயில் அருகே திரண்டனர். பழங்கள், இனிப்புகள், மரக்கன்றுகள், திருக்குரான், ஹஜ்ரத்துக்கு புத்தாடைகள் உள்ளிட்ட 30க்கும் அதிகமான சீர்வரிசைகளுடன் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். இதில் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி, மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சீர்வரிசையுடன் வந்தவர்களை பள்ளிவாசலில் காத்திருந்த இஸ்லாமியர்கள் ஆற தழுவியும் கை குலுக்கியும் வரவேற்று மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆத்தூரிலிருந்து மல்லச்சமுத்திரம் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து ராசிபுரம் அருகே சென்று கொண்டிருந்தது. மெட்டாலா கோரையாற்றின் மீது உள்ள பாலத்தின் அருகே சென்றபோது பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்தது. இதில் நிலை குலைந்த பேருந்து பாலத்தின் மீது அதிவேகமாக சென்றது. அப்போது எதிரே வந்த லாரியின் மீது பேருந்து மோதியது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநரான உளிப்புறத்தைச் சேர்ந்த ரவிக்குமார், லாரியின் ஓட்டுநர், பேருந்தில் இருந்த பெண் பயணி என 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 10க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு சென்ற நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் காயமுற்றவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். ராசிபுரம் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். மூன்று நாடுகளுக்கு 5 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பினார். கடந்த 17ஆம் தேதி நைஜீரியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு தலைவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பிரேசில் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். பயணத்தின் கடைசி நாடாக கயானாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது அவருக்கு நைஜீரியா, கயானா மற்றும் டிரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 3 நாடுகளுக்கான 5 நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் மோடி இந்தியா திரும்பினார். இதனிடையே தனது பயணம் குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அது தொடர்பான காணொலியை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
has not only been inspirational. அதானி விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மின் விநியோக ஒப்பந்தங்களை பெற அதானி நிறுவனம் அரசு அதிகாரிகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மேலும் இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் பாபுவிற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்காவின் அறிக்கையை ஆய்வு செய்து உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மணிப்பூர் வன்முறையில் இதுவரை 258 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணிப்பூர் மாநில பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் நிலவி வரும் வன்முறை போராட்டங்களை கட்டுப்படுத்த மேலும் 90 பட்டாலியன் மத்திய துணை ராணுவப்படை வரவழைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வன்முறையில் ஈடுபட்டதாக தற்போது வரை 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 3000க்கும் மேற்பட்ட திருடப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்த்தி பழங்குடியினர் இடையே வன்முறை வெடித்தது. தற்போது வரை மாநிலத்தில் ஆங்காங்கே 2 குழுவினரும் அவ்வப்போது வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கை நவம்பர் 29ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். விசாரணைக்கு ஆஜரான தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் மலர்வண்ணன் குறுக்கு விசாரணை நடத்தினார். இதைத் தொடர்ந்து விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து அன்றைய தினம் உதவி இயக்குநர் மணிவண்ணன் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டார். பணப்பட்டுவாடா தொடர்பான குற்றச்சாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்களுக்கு பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவடே நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் 100 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என வினோத் தாவடே கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு வினோத் தாவடே மும்பையில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகித்த போது 5 கோடி ரூபாயுடன் பிடிபட்டார். இதனை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருந்தன. அடுத்த மாதம் வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வாட்டிகன் நகரம் தயாராகிவிருக்கிறது. புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் மரம் நடப்பட்டது. இதற்காக இத்தாலியின் லெட்ரோ காடுகளிலிருந்து 95 அடி உயரம் கொண்ட ஆல்பைன் மரம் பிரத்யேகமாக கொண்டுவரப்பட்டது. கிறிஸ்துமஸ் மரம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக அடுத்த மாதம் 7ஆம் தேதி போப் பிரான்சிஸ் கரங்களால் திறந்து வைக்கப்படும் என வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பிரிட்டனிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. மன்னர் சார்லஸ் வசிக்கும் விண்ட்சர் கோட்டையில் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் நிறுவப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா நகரை தாக்கிய பாம் புயலால் கனமழை பெய்து வருகிறது. அட்மாஸ்பெரி காற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகள், குடியிருப்புகள் மற்றும் முக்கிய சாலைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. புயல் தாக்கத்தின் போது கடும் காற்று வீசியதால் மரங்கள் முறிந்து விழுந்தன. மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் தடைபட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். வடக்கு கரோலினாவில் 280 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளதால் கடும் பனிப்பொழிவு நிலவக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். காதலிக்க நேரமில்லை படத்தின் புதிய பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடித்துள்ள இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கியுள்ளார். AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள என்னை இழுக்காதடி பாடல் வெளியாகியுள்ளது. இதனை பாடகி தீயும் ரஹ்மானும் இணைந்து பாடியுள்ளனர். விவேக்கின் வரிகளில் உருவாகியுள்ள இந்த பாடல் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது.